வெல்கம் பேக் டு அருள் துர்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம கேமிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கேம்னா கேம் சேலஞ்ச். ஆக்சுவலி இது எம்டி கிளாஸு. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த வாட்டர் வச்சுருக்கோம் எங்கள் பாட்டிலில். லாஸ்ட்டில் தண்ணி யார் கீழே வராமல் தண்ணி ஊற்றுறாங்கோ அவங்க வின்னு. இன்கேஸ் அவங்க ஊற்றும் போது தண்ணி கொட்டிக்கிச்சின்னா அவங்க இந்த கேமில் எலிமினேட் ஆவாங்க. எங்கள் அண்ணன் பையன் வந்துட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணினே இருந்தால் நாம் வந்துட்டு சென்டரில் கொஞ்சம் கன்னடா யூஸ் பண்ணுறதால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா போயிடுச்சு. இல்லைன்னா நான் ஃபுல்லு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சேம் வாய்ஸே கொடுத்துட்டு இருப்பேன் நான். ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. நீங்கள் கூட பசங்க கூட இந்த கேம் விளையாடலாம். அப்புறம் வந்துட்டு இந்த வந்துட்டு பசங்க மட்டும் விளையாடணுன்ட்டு இல்லை, பெரியவங்க கூட விளையாடலாம். ரொம்ப நல்ல டைம் போகும், என்ஜாயாக இருக்கும். ஸோ யாராவது டிஃப்ரெண்ட்டாக கேம் வேணும்னு நினச்சா இந்த மாதிரி கேம் வந்துட்டு வீட்லேயே இன்டோர் கேமாக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி கூட நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இல்லை ஃபங்க்ஷனில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கேம் ஆடலாம். ஒரே இடத்துல உக்காந்துன்னு எல்லோரும் ஆடலாம். இந்த கேமு ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு எங்கள் அண்ணன் பையன் ரொம்ப சேட்டை பண்ணி நின்றா. ஸோ அதனால் செம்மையாக போயிடுச்சு கேம் வந்துட்டு. என்னென்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், கொஞ்சம் கை ஷேக் ஆகிடும், சீக்கிரம் ஷேக் ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரம் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போடும்போது அது இதுன்ட்டு எல்லாம் சொல்லினே இருந்தோம். அப்புறம் இந்த சைடில் எங்கள் பொண்ணு உக்காந்துன்னு அவள் வரல கேம் ஆடுறதுக்குன்ற மாதிரி பேசின்னு டல் ஆகிட்டா. ஸோ அவகிட்டையும் கொஞ்சம் பேசின்னு நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருந்தோம். இன்னும் நிறைய வீடியோஸ் இப்படியே நான் போட்டுன்னு இருப்பேன். யாரெல்லாம் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. நல்ல நல்ல வீடியோஸ் நான் போடுவேன். இன்டோர் கேமாக இருக்கும், அவுட்டோர் கேம்ஸ் கூட போவோம். அடுத்து வந்துட்டு பெங்களூரில் நிறைய இடத்துக்கு போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் விலாகாக நான் போடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஜாலியாக போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வேணாம், அப்படியே அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு சென்டரில் நம்ம வந்துட்டு கன்னடா பேசிட்டோம். சில பேருக்கு கன்னடா புரியாதுன்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்கிறேன். சில இடத்துல வந்துட்டு எங்கள் அண்ணன் பையன் அவுட் ஆகிட்டான், அவன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ அப்புறம் வந்துட்டு அவன் ஃபேஸே டல் ஆகிடுச்சி, அவன் எலிமினேட் ஆனான்னு சொன்ன வாட்டிக்கு. அப்புறம் நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணன் பொண்ணு, அவன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக விளையாடுறான். அவ்வளோ பேஷன்ஸாக விளையாடுறா அவள். செம்மையாக போச்சு கேமு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணன் பொண்ணு ஆடும்போது வந்துட்டு எனக்கு பேஷன்ஸே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு பேஷன்ஸே இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் எலிமினேட் ஆகிட்டேன். நிறைய பேர் இருந்தால் கூட இந்த கேம் ஆடலாம். இது ஒன் டைம் கூட ஆடினாலும் பரவாயில்ல. பட் நாங்கள் 5 மெம்பர்ஸாக இருக்கிறதால ரிப்பீட்டடாக ஒருத்தர் லாஸ்ட் யார் வின் ஆகுறாங்க பார்க்கணுன்ட்டு செக் பண்ணுன்ட்டு இந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். அப்புறம் வந்துட்டு இந்த என்னோடய சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் ஊற்றினேன், கொஞ்சம் கீழே கொட்டிக்கிச்சு. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான் லாஸ்ட்டாக வருவோம் காம்படிட்டர். நான் அவங்களுக்கு காம்படிட்டரு, அவங்க எனக்கு காம்படிட்டர் ஆவாங்கன்ட்டு நான் நினச்சேன். பட் என்னன்னா நானே அவுட் ஆகிட்டு வெளியே எலிமினேட் ஆகிட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து ஆடினாங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். எங்கள் அண்ணன் பொண்ணு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நாங்கள் பசங்க கூட உக்காந்துன்னு கேம் ப்ளே பண்ணோன்னா ஸோ குழந்தைங்க அப்போ வந்துட்டு டிவி ஆகட்டும் ஃபோன் ஆகட்டும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று நல்லா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா வீடியோஸ் விலாக் ரொம்ப நல்லா போகும். அடுத்த வாட்டி வந்துட்டு நான் தமிழ் பேசியே அப்படியே லைவாக போடுறேன் நான். ஆக்சுவலி லைவ் வரணுன்ட்டு எல்லாம் பார்த்துன்னு இருந்தோம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்தால் தான்
50 above சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மட்டும்தான் லைவாக வர முடியும்ன்ட்டு யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் லைவ் எல்லாம் வர முடியல. என்னை பற்றி இன்னும் யாருக்கெல்லாம் தெரியணும், என்னை பற்றி ஏதாவது தெரியும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். vlog போடுறேன் நான். பெங்களூரில் வந்துட்டு வெதர் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. மழை இல்லை, பட் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ வெளியே எங்கேயும் போகிறதுக்கு ஆகல. ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ், அந்த மாதிரியே ஆகிட்டுக்குது. யாரெல்லாம் வந்து காஞ்சிபுரமில் ஸ்டே பண்ணுறீங்க அவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு காஞ்சிபுரம் தான். இங்கே பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கோம். வேலைக்கு, குழந்தை ஸ்கூலு எல்லாமே வந்துட்டு பெங்களூரில் தான் பண்ணின்னுக்கிறோம். இப்போ வந்துட்டு நான் எலிமினேட் ஆகிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு நான் லூசர் ஆகிட்டேன். கொட்டிக்கிச்சு கீழே, சும்மா ஊற்றும் போதே கொட்டிக்கிச்சு. ஸோ நானும் அவுட் ஆகிட்டேன். எங்கள் அண்ணன் பொண்ணு ரொம்ப நல்லா பேசுவாள். அவள் vlogger எல்லாம் இல்லை, ஆனால் யூடியூப் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா கற்றுன்னுக்கிறா பேசுகிறது எல்லாமே. நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அவள் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு எல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் ஹஸ்பண்டு 2 பேர் காம்போ ரொம்ப நல்லா இருக்குது. அவளுக்கும் கொஞ்சம் பேஷன்ஸ் கம்மி, எங்கள் வீட்டுக்காருக்கு பேஷன்ஸ் கம்மி. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஊற்றிட்டா. என்னப்பா ஆயிடுச்சு, வின் ஆகிடுவாங்கன்ட்டு பார்த்துன்னே இருக்கோம். எங்களுக்கே போர் அடிச்சிச்சு. என்னப்பா சீக்கிரம் முடிக்கவே மாட்டேன்றாங்கன்ற மாதிரி. லாஸ்ட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு வந்துட்டு ஜாஸ்தியாக ஊற்றிட்டா. கொஞ்சம் ஒரு ட்ராப் கொட்டிக்கிச்சு. அப்புறம் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வின் ஆகிட்டாங்க. நான் எலிமினேட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்குள்ள அவள் பயந்து போய் ஐயோ ஐயோன்ற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன், அவள் ஃபேஸ் ரியாக்ஷன்னே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு இவ்வளோ பேஷன்ஸ் இருக்குன்ட்டு என்னால் அப்போ தான் தெரிஞ்சு. ஆனால் பேஷன்ஸ் இருக்குது, பட் கேமில் கூட இவ்வளோ பேஷன்ஸ் இருக்கான்ற மாதிரி எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கேம் சேலஞ்சு அதெல்லாம் அடுத்த வீடியோவாக நான் போட்டுன்னே இருப்பேன் இனிமேல். ஆனால் வந்துட்டு எனக்கு சண்டேஸ் மட்டும்தான் vlog எடுக்கிறதுக்காகட்டும், அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு டைம் கிடைக்கிறது. மற்ற டைமில் எனக்கு டைம் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. லாஸ்ட்டு யார் ஊற்றுறாங்கோ என்னன்ட்டு பார்க்கணுன்ட்டு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணன் பொண்ணு ரொம்ப இது பண்ணிட்டு அவுட் ஆகிட்டா அவளும். இந்த கேமோட லூசர் சாதனா. இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. வின்னர் வந்துட்டு இவங்க தான். இக்கட பா கைஸ், வீடியோ பார்த்தீங்க இல்லையா? கேம் சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னுக்கிறீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு கேட்டுன்னு இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ணின்னுக்கிறேன். தேங்க்யூ.